Hello friends, இந்த வீடியோவில் நம்ம இப்போ நார்மலாக எப்படி சாம்பார் வைக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு 4 அல்லது 5 பேருக்கு தேவையான சாம்பார் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஸோ துவரம்பருப்பு 1 கப்பு, ஆனியன் 2, பூண்டு 2 பல், கொஞ்சம் பெருங்காய பவுடரு, அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சள் தூள். இது எல்லாத்தையுமே இந்த பருப்பில் போட்டுட்டு கொஞ்சம் ஒரு அளவுக்கு ஒரு அரை டம்ளர் அந்த பருப்பு முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ ஒரு ஸ்பூனை வச்சு இதை நல்லா கலக்கி விட்டுட்டு குக்கரில் பருப்பை அவிச்சு வச்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம குக்கரில் வழக்கம் போல் ஒரு செம்பு அளவுக்கு தண்ணி ஊற்றி உள்ளே தட்டு போட்டுட்டு இப்போ அந்த பருப்பு கிண்ணத்தை உள்ளே வச்சிடலாம். இப்போ நான் இதில் பருப்பும் ரைஸும் சேர்ந்து வைக்கிற மாதிரி வச்சுருக்கேன். ஸோ நமக்கு வேலை ஃபாஸ்ட்டாக முடிஞ்சிடும். இப்போ வழக்கம் போல் குக்கரை மூடி வச்சுட்டு கொஞ்சம் ஆவி வந்த உடனேயே அந்த விசிலை போட்டுட்டு ஒரு விசிலுக்கு வேக வச்சிட்டோன்னா போதும். அதுக்கப்புறமா நம்ம திரும்ப அந்த பருப்பை எடுத்து சாம்பார் வச்சுக்கலாம். குக்கரில் இப்போ பருப்பு வெந்துட்டுருக்க சமயத்தில் ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு இப்போ நம்ம கத்திரிக்காய் சாம்பார் வைக்க போகிறோம். என்ன காய்னாலும் போட்டு சாம்பார் வச்சுக்கலாம். ஸோ இப்போ 200 கிராம் கத்திரிக்காய், ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா ஒரு பாத்திரத்தில் கொதிக்க வச்சு மூடி வேக வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் கழித்து காய் வெந்து இந்த மாதிரி கலர் மாறி இருக்கும். அந்த சமயத்தில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தனியா பவுடர், அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு மஞ்சள் பவுடர் எல்லாம் போட்டுட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். நல்லா கொதி வரட்டும். ஒரு 5 மினிட்ஸ் கழித்து பார்த்தா காய் இந்த மாதிரி வெந்திருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி சாஃப்ட் ஆகிருச்சு காய் இப்போது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணலாம், குக்கரில் நம்ம அவிச்சு வச்ச பருப்பை எடுத்து சாம்பார் இப்போ கொதிச்சிட்ருக்க சாம்பாரில் ஊற்றிடலாம். அவ்வளோதான். இப்போ ஊற்றின பருப்பை நல்லா கரண்டி வச்சு கிண்டி விட்டுட்டு 1 டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். இப்போ தண்ணி எதுவும் வேணா கூட இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கலக்கி விட்டுட்டு நல்லா கொதிக்கட்டும். ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு கடுகு போட்டு கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா வெங்காயம் போட்டுட்டு வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா கருவேப்பிலை போட்டு நல்லா தாளிச்சிட்டு அந்த கொதித்து வர சாம்பாரில் தாளிசம் ஊற்றிட்டோன்னா அவ்வளோதான், சூப்பரான சாம்பார் ரெடி ஆயிரும். இது பிகினர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.